நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பத்திரிகைகளின் கண்ணோட்டத்தில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். 26/4/2024 இந்திய இணைப்பிலிருந்து இலங்கை விலகிவிடக் கூடாது. கலவர பூமியை அபிவிருத்தியில் உயிர் மூச்செடுக்க வழிவகுத்துள்ளேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. இருதரப்பு இணக்கப்பாட்டுடன் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதா? அனுரகுமார திசாநாயக்க சபையில் கேள்வி. பாதுகாப்பு தரப்பினரதும் தாக்குதல்களினதும் பொது இணக்கப்பாட்டுடன் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டனவா என்ற சந்தேகம் எழுகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக ராஜபக்சர்கள் முன்னெடுத்த அரசியல் பிரச்சாரங்களின் உச்சகட்டமாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. மக்களாணை இல்லாத இந்த அரசாங்கம் ஒருபோதும் உண்மையை பகிரங்கப்படுத்தாது என அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதன் மிகுதி செய்தியை 6ஆம் பக்கத்தில் பார்வையிடலாம். நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடாதா? சபையில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி. யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் நிறைவுறுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கூட தமிழர்கள் சுதந்திரமாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர்களாலும் செயற்பட முடியாது உள்ளது என்றும், அதாவது யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில தமிழர்களால சுதந்திரமாக வாழ முடியவில்லை என்றும், சமூக செயற்பாட்டாளர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியவில்லை என்றும், அத்தோடு அவர்கள் தடுக்கப்படுகின்றனர், விசாரிக்கப்படுகின்றனர், அச்சுறுத்தப்படுகின்றனர் என்றும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இதன் மிகுதி செய்தியை 6ஆம் பக்கத்தில் பார்வையிடலாம். மக்களை கேலி கூத்தாக்கும் மைத்திரியை கைது செய்யுங்கள், உதய கம்மன்பில வலியுறுத்துகிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை நான் அறிவேன் என்று கூறி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய சாட்சியத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் பொய் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பையும் மக்களையும் அவை. இதன் மிகுதி செய்தியையும் 6ஆம் பக்கத்தில் பார்வையிடலாம். காசாவில் படுகொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். பாலஸ்தீன அரசை கட்டியெழுப்பும் சட்டபூர்வமான உரிமையை மதிக்கிறோம் என்றார் ஜனாதிபதி. தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு யாழ் நீதிமன்றத்தில் ஒத்திவைப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஈரான் உறவுகளை கட்டியெழுப்ப தடைகள் இல்லை, அந்நாட்டு ஜனாதிபதி ரைசி தெரிவிப்பு. பாவனைக்கு உதவாத அரிசி மாணவர்களின் உணவு திட்டத்துடன் தொடர்புடையதல்ல, அமைச்சர் சுசில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில். சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறைக்கு அனுமதி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்காமல் இருக்க அவருக்கு மேலும் 3 மாத கால விடுமுறை வழங்குவதற்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறதாம். நேற்று வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடிய நிலையில எதிர்க்கட்சியின் பிரதம ஹொரஹொடவான லக்ஷ்மன் கிரியல்ல முன்வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்காமல் இருக்க மேலும் 3 கால மாத விடுமுறை வழங்குமாறு முன்மொழிந்திருந்தாராம். இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வழிமொழிந்தார். இதற்கமைவாக இந்த அனுமதியை பாராளுமன்றம் வழங்கியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் சுகயமுற்றிருப்பதால் அவருக்கு மேலும் 3 மாத கால விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மன் கிரியல்ல முன்மொழிந்த நிலையில் இந்த முன்மொழிவுக்கு அரசு தரப்பினர் ஆதரவளித்ததற்கு அமைய சம்பந்தனுக்கு மேலும் 3 மாத காலம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. குண்டு தாக்குதல் சாபத்தினால் ராஜபக்சர்கள் பதவி விலகினர். கடவுளின் நீதிமன்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது லக்ஷ்மன் கிரியல்ல. வடக்கின் வேலையற்ற பட்டதாரிகள் 29ஆம் திகதி கவனஈர்ப்பு போராட்டம். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் 29ஆம் திகதி திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மேற்படி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், எங்களால் மேற்கொள்ளப்படவுள்ள ஜனநாயக அடிப்படையிலான போராட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள்
பிரச்சினைகள் குறித்து உடனடியாக தீர்வு காணுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். இலங்கையில் மிக நீண்ட காலமாக பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சினை நிலவி வரும் சூழலில் அவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்லுகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும். அண்மை காலமாக இலங்கையில் பட்டப்படிப்பினை நிறைவு செய்த பட்டதாரிகள் வேலையில்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கின்றனர். நாட்டின் பொருளாதார சூழ்நிலையும் நெருக்கடியில் சென்று கொண்டிருக்கும் வேளை கல்வி கற்றுவிட்டு தங்களுடைய காலத்தை வெறுமனையே கழிக்க முடியாமல் வேலையில்லாமல் பல பட்டதாரிகள் திண்டாடிக் கொண்டிருக்கின்றனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணின் பெற்றோருக்கு அழுத்தம். பத்துஹமத்தில் இந்திய பிரஜை கைது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டமைப்போம், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. இலங்கைக்கு ஈரான் விஜயம் செய்ததன் மூலம் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த நாடு என்ற செய்தியை உலகுக்கு வழங்கியுள்ளது. போதை வியாபாரிகளை அழிப்பது பாவமல்ல, தேவை ஏற்பட்டால் துப்பாக்கியை பயன்படுத்துங்கள். நாட்டை அழிக்கும் போதை வியாபாரிகள் மற்றும் பாதாள உலகக் குழுவை ஒழிப்பது பாவமல்ல, தேவை ஏற்பட்டால் துப்பாக்கியை பயன்படுத்துங்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். QR குறியீட்டுடன் தேசிய அடையாள அட்டை. தற்போது காணப்படும் தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதன் மேலதிக செய்திகளை 15ஆம் பக்கத்தில் பார்க்கலாம். வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் முன்பு ஒருவர் கைது. வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக நேற்று காலை போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விபரீத முடிவால் பாடசாலை அதிபர் ஒருவர் உயிரை மாய்த்திருக்கின்றார். குருணாகல் பிரதேசத்தை சேர்ந்த அதிபர் ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். 55 வயதான குருணாகல் மாஸ்போத்த பிரதேசத்தில் வசிக்கும் அதிபரே இவ்வாறு விபரீத முடிவால் உயிரிழந்திருக்கிறார். அவர் வாடகை வீட்டில தங்கியிருந்த நிலையில தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. குறித்த சம்பவம் ஏன் நிகழ்ந்தது என்பதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன், ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு. ஆஸ்துமாவிற்கு வழங்கப்படும் மருந்துகளால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பாதிப்பில்லை, இலங்கை சுவாச நிபுணர்கள் சங்கம் தெரிவிப்பு. எதிர்வரும் 30ஆம் திகதி முதல் சாதாரண தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை. அதாவது சாதாரண தர மாணவர்களுக்கான வகுப்புகள், கருத்தரங்குகள் போன்றவை எதிர்வரும் 30ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் இடைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பரீட்சை திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. கொக்குவில் புகையிரத நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கொக்குவில் உப ரயில் நிலையத்தில் சுற்றறிக்கை மூலம் நியமிக்கப்பட்ட ரயில் நிலைய அதிபர் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டு ஒன்று பதிவாகியுள்ளதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் ரயில் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். பயணச்சீட்டுக்களை யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்காலிகமாக கொக்குவில் புகையிரத நிலையம் மூடப்பட்டுள்ளது. தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் குடியமர்த்தப்படும் சிங்கள மக்கள். முல்லைத்தீவில் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்களை குடியமர்த்துகிறார்கள் என்று சொல்லி முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். உலகில் 28 கோடி பேர் பட்டினியால் தவிப்பு. ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை. அதாவது உலகம் முழுவதும் கடந்த ஆண்டில் 2023 28 கோடி பேர் கடுமையான பட்டினியை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. புதிய கல்வியற் கல்லூரிக்கு 60,000 பேர் விண்ணப்பம். அனுரகுமார ஸ்வீடன் விஜயம். பால்மா விலை குறைக்கப்படாது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு சங்கமன்ற ரீதியில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பத்திரிகை செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.